மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு. அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம், விசாரணை நடக்கும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை இருக்கும்னு ஜெயிச்சு வந்த நடிகர் சங்கத்து மேலேயே ஊழல் புகார் வந்திருக்குதுங்களா? பேசிக்கிட்டாங்க. தலைவா, நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்ட ஆந்திர நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சதுரடிக்கு 200 ரூபாய் கமிஷனும் பேசியிருக்காங்கன்னு எதிர் குரூப் பேட்டியை கொடுத்து பிரச்சனையை தொடங்கிட்டாங்களா சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ சங்கத்துக்கு கட்டடம் கட்ட இன்னும் கார்ப்பரேஷன் அனுமதியே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் டெண்டர் விடணும், கட்டிட வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள ஊழல் புகார் சொன்னா என்ன அர்த்தம்னு நிர்வாகிகள் எல்லாம் கொதிச்சு போயிட்டாங்களாமா. பேச்சா கிடக்குது. பலூன் நண்பா, புகார் சொல்றவங்களோட டார்கெட்டு சங்கத்தோட செயலாளர் மேலதான் இருக்குதான். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரோட மகன் நடிகரா வரும் முன்னாடியே செயலாளர் விஷாலுக்கு கிளாஸ்மேட்டு. அதனால அரசியல் ஆதரவு அந்த பக்கம் இருக்குதுன்னு கிளப்பி விட்டாங்களா, பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்த அரசியல்ல சிக்கக்கூடாதுன்னு நினைச்ச விஷால் தன்னோட பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆர்கே நகர் தொகுதியில தொடங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கினாராம். அத்தோட முக்குளத்தூர் புலிப்படை எம்எல்ஏ கருணாஸ் மூலமா அரசியல் பிரச்சனைகள் வளராம பாத்துக்கிட்டாங்களா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. ஒரே ஒரு படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இப்படி குடைச்சலை கொடுக்குறாங்களேன்னு நிர்வாகிகள்லாம் கூடி பேச சங்கத் தலைவர் நாசரே நேரடியாக கமிஷனர் ஆபீஸுக்கு போய் புகார் கொடுத்துட்டு வந்தாரா. அதுல 17 நடிகர் பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, வாராகி, சங்கையா, பாலாஜின்னு இப்படி துணை நடிகர்கள் பலரும் அந்த பட்டியலில் இருக்க, துணை நடிகர்களை வேலைக்கு எடுக்கும் மேனேஜர்கள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு மூத்த நடிகர்கள் நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. துணை நடிகர்களுக்கு சரியான முறையில் வேலை கிடைக்கல. அவங்க சம்பளத்துக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்த நடிகர் சங்கம் வேலையை பிரித்து கொடுக்குற மேனேஜர்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுவும் பிரச்சனை பெருசாகிறதுக்கு காரணமாயிருச்சுன்னு இப்போ சமாதான பேச்ச தொடங்கி இருக்குதாமா. பேச்சா கிடக்குது. நண்பா, இதுக்கு இடையில தயாரிப்பாளர் சங்கம் பத்தி நடிகர் சங்க செயலாளர் விஷால் பேசின விஷயமும் அதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சதும் நடிகர் பிரச்சனைக்கு காரணமா வந்துருச்சோன்னு இன்னொரு பக்கம் அரசல் புரசலா பேச்சுக்கள் அடிபடுதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிற முடிவுல விஷால் இருந்தாரு. அதனால தான் இப்படி பிரச்சனைன்னு இன்னொரு குரூப் பத்த வச்சாங்களாம். ஆனா நடிகர் சங்க கட்டடம் கட்டுறது மட்டும்தான் எங்களோட நோக்கம், வேற எந்த பிரச்சனையும் கிளப்பி விடாதீங்கன்னு விஷால் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாரா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா.